இதெல்லாம் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அங்கதான் எப்படி அளவுக்கு அதிகமான இந்த வினாத்தாள் குளறுபடிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுல வந்து 9 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றால் எப்படி அவங்க தரமான கல்வியை ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு தர முடியும் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. $18,727 பள்ளிக்கூடங்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டிருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் இந்த தர்மேந்திர பிரதான் தலைமையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டுள்ள நேரத்தில் இவற்றுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசுல அங்க வைக்கக்கூடிய இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வந்து மிக வலுவாக வலுத்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? ஏன் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும்? கல்வித்துறை எப்படிப்பட்ட சீரழிவுகளை கடந்த காலத்தில் சந்தித்திருக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க தேவை இருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா 2017 2025 உட்பட்ட காலகட்டத்தில் வந்து 70க்கும் மேற்பட்ட முறை வந்து இந்த வினாத்தாள்கள் வந்து கசிஞ்சிருக்கு. அந்த போட்டித் தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் வந்து கசிஞ்சிருக்கு. இதன் மூலமாக வந்து 1.25 கோடி 1,75,00,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதை கடந்த 10 ஆண்டுகளை நாம் கணக்கில் எடுத்தோம்னா சுமார் 89 கசிவுகள் நடந்திருக்கிறது. 48 மறு தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கசிவுகள் வந்தோன்னா அதுக்கு மறு தேர்வாக 48 தேர்வுகள் நடந்திருக்கு. இதனால வந்து ஒரு 6.5 கோடி மாணவர்கள் மருத்துவ வழி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நடந்தது அதிகமா எங்க பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பீகார் போன்ற மாநிலங்கள். இவையெல்லாம் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அங்கதான் எப்படி அளவுக்கு அதிகமான இந்த வினாத்தாள் குளறுபடிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, நம்ம எல்லோருடைய நெஞ்சையும் பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தோம்னா, கடந்த ஒரு 2021 முதல் 24 இந்த காலகட்டங்களில் வந்து நடந்திருக்கக்கூடிய மாணவர்களின் தற்கொலைகள் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. 54,000 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அப்ப அவ்வளவு மன அழுத்தத்தை, அவருடைய பிரச்சனைகளை இந்த கல்வி முறை தருகிறது. அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா 93 மாணவர்கள் குறிப்பாக இந்த நீட் தேர்வுனால வந்து தற்கொலை செய்தவர்கள். அதனாலதான் இந்த நீட் கல்வி முறையை நமக்கு வேண்டாம், +2 மார்க் பேசிஸ்ல வந்து நீங்க வந்து மாணவர்களுக்கு இடம் கொடுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா +2 தேர்வுல தோல்வியை சந்தித்த ஒரு மாணவி இந்த நீட்ல வந்து தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்ப அது இவ்வளவு குளறுபடிகள் இதற்கு உள்ள இருக்கு என்பதற்கு இவையெல்லாம் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளாக நாம் பார்க்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்கள் 9 லட்சம் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஒன்றிய அரசு, மோடி அரசு நாங்க வந்து எல்லோருக்கும் கல்வி என்று பல்வேறு தத்துவங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிதர்சனமா பார்த்தா ஆசிரியர் இல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து 9 லட்சம் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றால் எப்படி அவங்க தரமான கல்வியை ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு தர முடியும் என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. இதோடு பார்த்தோம்னா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதோடைய நிலைமை எப்படி இருக்கு? 18,727 பள்ளிக்கூடங்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டிருக்கு. அதை கூட அவங்க எதுவுமே கண்டுகிடாம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியை இடைநிற்றல் போன்றவற்றுக்கு ஈடுபட வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று 2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுகிறார்கள். அதுல வந்து புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 2029-30 அனைத்து மாணவர்களும் மும்மொழி கொள்கை கடைபிடிக்க வேண்டும், 3வது மொழி அவங்க கண்டிப்பா படிக்கணும்னு ஒரு துணிப்பு முயற்சியை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரே மாசம் கழிஞ்சு மே மாசத்துல அவங்க அடுத்த சுற்றறிக்கையின் மூலமாக உடனடியாக இப்போதிருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், சிபிஎஸ்இ
படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த 3 மொழி கொள்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், 3வது மொழியை கற்க வேண்டும் என்ற ஒரு அதிரடியான அறிவிப்பையும் இன்றைக்கு அறிவித்து மிக தீவிரமாக செயல்படுத்திகள் முனைப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ உலகத்தில் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது, ஒருவேளை லட்சம் மொழிகள் கூட இருக்கலாம். இந்திய நாட்டில் கூட பல்லாயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. ஆட்சி மொழியாகவே 21 மொழிகள் இருக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் படிப்பதற்கு ஒவ்வொரு மொழியும் கற்க வேண்டும் என்பது ஏற்புடைய கருத்தல்ல. எனவேதான் இந்த இருமொழி கொள்கை, தாய்மொழியை கற்க வேண்டும், அதோடு உலகத்தோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக உலக மொழியாக, தொழில்நுட்பத்தின் மொழியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் சேர்த்து இருமொழி கொள்கை என்ற கோட்பாட்டை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே முன்மொழி கொள்கை என்று அவர்கள் சொல்லுவதை மறைமுகமாக இந்தியை நம் மீது திணிப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர வேறு ஒன்றுமில்லை என்பதுதான் தொடர்ந்து நாம் முன்வைக்கக்கூடிய வாதம். எனவே எத்தனையோ மொழிகள் இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் எத்தனை மொழிகளை வேணாலும் கற்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்தி போன்ற ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று சொல்வதுதான் இந்தி திணிப்பு என்று ஆரம்பத்தில் தான் நம்ம எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இது பாஜக அரசினுடைய சர்ச்சைக்குரிய இந்த புதிய கல்விக் கொள்கை, இதை வகுத்தது யார்? முழுக்க முழுக்க RSS சித்தாந்தத்தின் அடிப்படையில், ஒரு பாசிச கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு வர்க்க சமூகத்தை கட்ட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களால் உருவாக்கப்பட்ட கல்வி முறை தான். இந்த கல்வி முறையை நடைபெறுத்திய ரமேஷ் பொக்ரியால் என்கின்ற மனிதர் RSS ட்ரைன்டு ஒரு கேடர். அது மட்டும் இல்லை, அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவர் பல ஊழல் புகார்கள் வருகிறது. ஊழல் புகார்னால அவர் வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. அப்படிப்பட்ட ஒருவரை வச்சுதான் அவருடைய அடிப்படை சித்தாந்தங்களை நிறைவேற்றுவதற்காக அதன் அடிப்படையில் அனைவருக்கும் கல்வி என்கின்ற இந்த நிலையை மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி முறைதான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த திட்டம். எனவே இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இந்த தர்மேந்திர பிரதான் தலைமையில் இருக்கக்கூடிய கல்வித்துறையில் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவற்றுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஏன் அவர் ராஜினாமா செய்யலை? ஏன் தொடர்ந்து அவர் ஒட்டிட்டு இருக்காரு? எது அவருக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்கிறது? ஒரு 54,000 பிள்ளைகள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் தற்கொலை செய்த பிறகு கூட அவர்கள் அதை திரும்பி பார்க்காமல் இருக்கக்கூடிய நிலைமை. இதே கணக்கை நம்ம ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு ஒரு ஒப்பீட்டு அளவில் பார்த்தோம்னா 1,00,000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இறந்திருப்பதாக அதிர்ச்சியான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் ஏன் அவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இவங்க ஒவ்வொரு முறை இந்த பிரச்சனை வருகின்ற நேரத்திலும் அதில் அந்த அமைப்புகள் மீது ஏதாவது ஒரு குறையை குற்றத்தை சொல்லிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வதை தவிர அரசோ அல்லது இந்த துறையோ ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அதான் இன்றைக்கு இந்த கேள்வி. மோடி அரசும் அந்த கல்வித்துறை அமைச்சரும் ஒரு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எல்லாருடைய கருத்தாக இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. இப்போ பல்வேறு இயக்கங்கள், காங்கிரஸ் கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி போன்ற நடத்துகின்ற போராட்டங்கள், இது எல்லாமே இதை தான் மையப்படுத்துது. இத்தனை லட்சம் மாணவர்கள் அல்லது பல கோடி மாணவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதை பற்றி ஏன் இவங்க கண்டுகொள்ளல? ஏன் அமைச்சர் அதை பற்றி எதுவுமே பண்ணல? அதுக்கு ஒரு தீர்வை மோடி அரசு ஏற்படுத்தவில்லை என்பதுதான் இவங்களுடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற போது கடந்த காலங்களில் பார்த்தோம்னா அந்த அமைச்சர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது, கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்வது போன்றவையெல்லாம் இருக்கும். ஆனா இதுல அப்படி இல்லை. நமக்கு தெரிய எப்படி சிபிஐ போன்ற நிறுவனங்களை தங்களுடைய சுயலாபத்திற்காக மோடி அரசு பயன்படுத்தி வருகிறது என்று, அதில் அதிகபட்சமாக ஒரு சிபிஐ விசாரணை போன்றவற்றை மட்டும் அமைத்துவிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற, திசை திருப்பி விடுகின்ற ஒரு செயலைத்தான் தொடர்ந்து இந்த கல்வித்துறை சார்ந்த பிரச்சனைகளையும் மோடி அரசு கையாண்டு வருகிறது. நம்ம உலக வரலாற்றை திரும்பி பார்ப்போம்னா எந்த ஒரு பாசிச அரசும் மக்களுடைய கோரிக்கைகளை, மக்கள் இயக்கங்களை, மக்களுடைய உரிமைகளை அவங்க மதிக்க மாட்டாங்க. இப்ப தர்மேந்திர பிரதான் காரியத்திலும் அதான் நடக்குது. ஏன்னா பிஜேபி பொறுத்தவரையில் இதுவரையிலும் ஒரு பொறுப்பேற்று ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்தார் என்கின்ற ஒரு வரலாறு அவங்ககிட்ட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய கொள்கை சித்தாந்தம், இப்ப இந்த புதிய கல்வி கொள்கையாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், இதுல எந்த அளவிற்கு நம்முடைய மாணவர்களை அந்த கல்வி முறையிலிருந்து நீக்கி வைக்க முடியும்
என்பதுதான் அவருடைய அடிப்படை சித்தாந்தம். ஒரு காலகட்டத்தில் அந்த குருகுல கல்வி போன்றவற்றை அவர்கள் வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் கல்வி என்கின்ற நிலை இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். அதனால நம் முன்னோர்களுக்கு கல்வி தொடர்ந்து பல ஆயிரம் ஆண்டுகள் மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இந்திய துணைக்கண்டத்தில் நிலவியது. அதே போன்று கல்வி மறுப்புக்கான அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரை தவிர மற்றவர்கள் கல்வி கற்க முடியாது என்கிற நிலையை கொண்டு வருவதற்கான அதன் விளைவாக ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு, ஒரு வர்க்க சமூக கட்டமைப்பை உருவாக்குகின்ற அந்த RSS அந்த வக்கிரமான கொள்கை, அந்த கொள்கையை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக தர்மேந்திர பிரதான் இருந்து கொண்டிருக்கின்றார். இறைவர் என்ன செய்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு தெளிவான முடிவோடு தான் இந்த அரசு அவருக்கு துணை நின்று கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய குற்றச்சாட்டு. நம்ம கடைசியா பார்த்தோம்னா மோடி ஒரு வலிமையான ஆட்சி என்ற ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வலிமையான ஆட்சியில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் ஒரு பெரிய பிரச்சனையில தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார் என்று சொன்னால் அந்த பிம்பமும் பொய்யா கட்டப்பட்ட பிம்பம் என்ற எண்ணம் உருவாகிவிடும். எனவே மோடியினுடைய அந்த வலுவான ஆட்சி என்கின்ற பிம்பத்தையும் சீர்குலைத்து விடக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். ஆக இப்படிப்பட்ட காரணங்கள்னால இன்றைக்கு இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு குரல்கள் எழும்பிய பிறகும் தர்மேந்திர பிரதான் இன்றைக்கும் அந்த பதவியில் ஒட்டி கொண்டு எந்த சீர்திருத்தத்தையும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் நீட்டு, UGC முறைகேடு, அதே போன்று புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை என்று ஒவ்வொன்றாக நம்மை நசுக்குகின்ற செயல் இருக்கிறது. இதற்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம்.